குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் நேம். ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கோட 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 11/8/2024 அக்ஷயா ட்ரா நம்பர் வந்து 664. ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 664க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ் கொடுத்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7, 5, 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 6, 5, 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாக்ஸுக்கு மேலே அல்லது பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்தோன்னா மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1, 7, 6ன்னு எடுக்கலாம். 1, 7, 6 அப்படிங்கிறது எடுக்கலாம், இல்லை 1, 6, 4ங்கிறது எடுக்கலாம். மேலே இருக்கு. இதில் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோன்னா 8, 7, 6 876. ட்ரா நம்பரும் பார்த்தோம் அப்படின்னா 666 இருந்துச்சு. அதனால் ட்ரிபிள்ஸ் வரலாம், இல்லை 666 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 666 வரல, 67, 68 வந்திருக்கு. 66க்கு பதிலாக 67, 68 தான் 8, 7, 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் எடுத்தோன்னா 176ன்னு எடுத்துருக்கலாம். ரிசல்ட் 876. அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 308, 675ல் 8, 7, 5 இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது, 7, 5, 8, 7, 6 இருக்குது. இப்போ 75 அல்லது 76 அப்படிங்கிறது எடுத்துருக்கலாம். 876 அல்லது 8, 6 அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை 8, 6 இல்லை 8, 7 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இங்கே 8, 7ஓட 6 இருக்குது, இங்கே 8, 7ஓட 5 இருக்குது. இப்போ 875 அல்லது 876 அப்படிங்கிறது எடுத்துருக்கலாம். இப்போ 2 நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 876 அப்படிங்கிறது ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. அதாவது பாக்ஸ் கொடுத்தேன் பாருங்கள், 888 வந்ததுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 666 வரலாம், இல்லை 888 வந்திருக்கலாம் அப்படின்னா. இப்போ 86 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 876 அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்திருக்கு. 6க்கு பதிலாக அதாவது 3 நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 6 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. 4 வந்துருந்துச்சு நேற்று. 4ஓட பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7. இப்போ 76 ஆர் 75 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 76 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி பாஸ் ஆகிருக்கு, 76 அப்படிங்கிறது. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க. ஒரு சில நம்பர் வந்து மிஸ் ஆயிடுது. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து மேக்ஸிமம் எடுத்துடுறாங்க, பட் ஆனால் சில நம்பர்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ 8 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ 888 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் சிங்கிள் 8 எடுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்த நம்பரில் ஒரு நம்பர் 6 வரலாம், இல்லை 5 வரலாம், இல்லை 4 வரலாம். அதோட பவர் நம்பர்ஸ் எதாவது வரலாம். 9 வரணும், இல்லைனா 7 வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ 7 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7ஓட பார்த்தீங்க அப்படின்னா 76, 75, 74. இப்போ 76 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 76 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 76 7 இருக்குது, 6 இருக்குது. 76ஓட 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 76 இருக்குது. 76ஓட 5 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 76 அப்படின்னா 3 இருக்குது. 3ஓட பவர் பார்த்தீங்கன்னா 8. 76 இருக்குது, அதோட 3ஓட பவர் பார்த்தீங்கன்னா 8. இப்போ எடுத்துருக்கலாம். இல்லை 76 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. அது மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுத்தால் தான் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒரு நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நம்பரை பேஸ் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே அல்லது அந்த நம்பரோட நியரஸ்ட் எப்படி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும்.
சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்பர்ஸ் கொடுத்தீங்க 845ன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. 8 கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாரு. இப்போ அது மாதிரி 8 சூஸ் பண்ணா அப்படின்னா 8ஓட நியரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 85 இருக்கு. இங்கே 88 இருக்கு. இங்கே 8ஓட நியர் பார்த்தீங்க அப்படின்னா 86 இருக்கு. இப்போ நீங்கள் 84 எடுத்தீங்க அப்படின்னு தெரியல. 8ஓட நியர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே பார்க்கறத விட பாக்ஸோட நியர், ஏன்னா இது 654ங்கிறது வந்துருச்சு. 654 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்திருக்கு. 6 நம்பருமே இந்த பாக்ஸ்லேருந்து வந்திருக்கு. எதனால அது மாதிரி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு தெரில. இப்போ 8 4 5 கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க. அதை பாக்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க. 8 4 5ன்னு சூஸ் பண்ணலாம். இங்கே 8 4 8 அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கு, 7 இருக்கு. இப்போ நான் பவர் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன், 7 இருக்கு பவர் நம்பர்ஸில். இப்போ அது மாதிரி 7 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 8 7 பேஸ் பண்ணி 6 இருக்கு. அது மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும். அது மாதிரி எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஒரு நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நம்பர்ஸ் எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 978 456. இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு. அது எப்படி பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 5 4. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 5 4 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 8 7 6. 8 7 6 அதே பாக்ஸில் 2 நாள் ரிசல்ட் 6 5 4ங்கிற டைரக்ட் நம்பர்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 876ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 876 பாஸ் ஆச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 945. இப்போ நாளைக்கு 9 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ 9 வந்துச்சு அப்படின்னா 9 எங்கே இருக்கோ அந்த 9ஓட நியரஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ 9 இப்போ 8 7 6ன்னு எடுத்துட்டாங்க. கீழே உள்ள நம்பர்ஸ் அப்படியே வந்துச்சு. 8 7 6ன்னு எடுத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து 9 7 4 அப்படின்னு எடுக்கலாம். 9 7 4 இல்லை 9 4 7 இல்லை 9 4 5 9 7 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 9 4 7 இல்லை 9 7 4 47 74 945. 4ஓட பவர் பார்த்தீங்கன்னா 7 975 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. 3ஆவது நாள் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். அதனால் இந்த பாக்ஸில் உள்ள நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 9 7 8 4 5 6 அப்படிங்கிற நம்பர்ஸில் கண்டிப்பாக நாளைக்கு 3 நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கெஸ்ஸிங். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம். 9ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7 5 1. 9ஆம் தேதி ரிசல்ட்டு 7 5 1. 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 6 5 4. சரி, 11ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 7 6. இப்போ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 5 1 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கிராஸில் மேலேருந்து கீழே 7 5 1. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 6 5 4. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்குது, கீழேயும் 8 இருக்குது, மேலே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இப்போ 7 5 1 பாஸ் ஆச்சு, 6 5 4 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 6 8 7. இப்போ இதை பேஸ் பண்ணி 8 7 அப்படி 8 7 6ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 4 1 அல்லது 9 1 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம். இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். சிலர் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 5 1 751ங்கிற நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 5 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆச்சு. அதாவது ப்ளஸ் மாதிரி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 8 7 6 அப்படிங்கிற இந்த கார்னர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த கார்னர் பாஸ் ஆகணும் அப்படின்னா 9 4 1 அல்லது 9 1 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம்.
அதனால் 941 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 941ங்கிற பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால தான் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 751 654 திருப்பி 876ங்கிற அந்த காரணம் பாஸ் ஆகலை. 941ங்கிறத பாஸ் ஆகணும், இல்லை 947 பாஸ் ஆகணும், இல்லை 861ங்கிற அதாவது 816ங்கிறது இல்லை 861ங்கிறது பாஸ் ஆகணும். அது மாதிரி கார்னர் ப்ரைஸ் பண்ணி எடுங்க. 947 எடுத்திருக்கேன், 876 வந்துச்சு, 941 எடுத்திருக்கேன். அடுத்தது 8 அதிலே வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 861 எடுக்கலாம். 861 இல்லை 816 அந்த நம்பர்ஸ் நான் எடுக்கலை. இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 816 பாக்ஸ். இதே மாதிரி 861 941 974 876 அதாவது சென்டரில் 5 மட்டும் விட்டு மீதி பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். 941 பாக்ஸு, அதை பேஸ் பண்ணி 816 947 அப்படிங்கிறத பாக்ஸாக எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 876 இப்போ 87 வந்திருக்கு. நாளைக்கு 88 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 886 எடுக்கலாம், இல்லை 868 எடுக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 868 இருக்குது. ஆரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 818 அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 868 இல்லை 88 ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 886. ஆரோட பவர் பார்த்தீங்கன்னா 1 881ங்கிற நம்பர்ஸ் வரலாம் பாக்ஸில். 868 8 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 86 88ஓட 6 வரலாம், இல்லை அப்படின்னா 88ஓட 1 வரலாம். அடுத்து அதே 88ஓட பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்குது, 88ஓட 9 இருக்குது. இப்போ 88 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 வரலாம், 9 வரலாம். அதே 88ஓட 6 வரலாம். 6 1 9 அப்படிங்கிறது 88 வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து வரக்கூடிய நம்பர்ஸ். அடுத்தது 99 இருக்குது. ஏன்னா நாளைக்கு பார்த்தோன்னா ட்ரா நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு. 664 66 டபுள்ஸ் வந்திருக்கு. அதனால் நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 99க்கான டபுள்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 99ஓட 6 இருக்குது, 99ஓட 2 இருக்குது, 99ஓட 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 999 இருக்குது. அதனால் 99ஓட 6 எடுக்கலாம், இல்லை அப்படின்னா 99ஓட 1 எடுக்கலாம். அதோட பவர் 99 எடுத்தீங்க அப்படின்னா 6 எடுக்கலாம், இல்லை அப்படின்னா 1 எடுக்கலாம். 999 இருக்குது. ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. 999 இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வந்திருக்கணும், பட் வரல. நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 999. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 88 எடுத்திருக்கோம். 88ஓட பவர் பார்த்தீங்கன்னா 3. இன்றைக்கி 8 7 6 அப்படின்னு வந்திருக்கு. 8ஓட பவர் 3 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 3யை பேஸ் பண்ணி பாருங்கள். 3ங்கிறது இந்த சார்ட்டில் ஒரே பிளேஸில் தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. 33 வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா 337 எடுக்கலாம், 331 டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா 331 337 இல்லை 339 இல்லை சிங்கிள் 3 மட்டும் வந்துச்சுன்னா ஏ போர்டில் 395 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 395 733 339 395 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
என்னோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இல்லை அப்படின்னா 94 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பாக்ஸில். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோன்னா 876. 8ஓட பவர் பார்த்தீங்கன்னா 3, 7ஓட பவர் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 2, 6ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 190. இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம், 8 ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் உள்ளதில் பவர் நம்பர்ஸ் வரலாம். இல்லை 7 ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதுல பவர் நம்பர்ஸ் வரலாம். 6 ரிப்பீட் ஆகலாம் நினச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதுல பவர் நம்பர்ஸ் வரலாம். இல்லை அதில் இருக்கக்கூடிய பவர் நம்பர்ஸே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இது பவர் நம்பர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். சொல்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் நியரஸ்ட் நம்பர் எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். Okay friends, all the best. Thank you.